ஒரு ஆப்ஷன் செல்லர் எப்படி ட்ராப் ஆயிருக்காங்க, வேற ஒரு ஆப்ஷன் பையர் எப்படி ஒரு ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ணலாம். 40 ரூபா ஆப்ஷன் 550 ரூபா ஆகுது. இந்த மாதிரி நாள்ல 450 rupees non-stop rally. Option sellers are screwed here. இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல கால் செல்லர் ட்ராப் ஆயிட்டாங்கன்னா வேற என்ன வேணும் ஆப்ஷன் பையருக்கு? 100 ரூபா ஆப்ஷன் 500 ரூபா. இந்த கேண்டல் பிரேக் பண்ணோடனே நீங்க இங்க வந்து ஆக்சுவலி ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் நமஸ்தே மை டே ட்ரேடர்ஸ். வெல்கம் டு another எபிசோட் வீடியோ லேர்னிங் ஃப்ரம் Zebu அண்ட் myself மணி. லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு ஆப்ஷன் பையிங் எப்போ பண்ணலாம், ஒரு ஆப்ஷன் செல்லிங் எப்போ பண்ணிடலாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கிளியராக சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் பையிங் பண்ணோன்னா த ஃபியர் ஆஃப் அன் ஆப்ஷன் செல்லர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆப்ஷன் பையர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அந்த இமோஷன்ஸ், அந்த ஃபியர், ஒரு ஆப்ஷன் பையர் என்றைக்கு அவங்களோட கேபிட்டலை நல்லபடியாக க்ரோ பண்ணலாம்னு இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் April 17, 2025. ஓகே, நீங்கள் வேணால் உங்கள் நோட் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. April 17, 2025 இது அந்த நாள். April 17 இதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஓகே, இங்கே ஸ்ட்ரக்சர் என்ன இருந்துச்சு, லோவர் ஹை லோவர் லோ, லோவர் ஹை லோவர் லோ, சேம் ஸ்ட்ரக்சர் தான் இருந்துச்சு, லோவர் ஹை லோ. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது, லோவர் லோ சேம் லோ, ஆல்மோஸ்ட் சேம் லோ ஆர் நெக்லிஜிபிள் லோ. இங்கே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுது, இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகுது. இங்கே ஃபுல் பையர் அண்ட் செல்லர் ட்ராப் வராங்க. ஆனால் இங்கே மறுபடியும் டபிள்யூ இந்த ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது. இன்னும் நான் கிளியராக காமிக்கணும்னா, மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணக்கூடாது, சேம் ஹை பண்ணியிருக்கு, இந்த லோ பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் ஃபாலோ த்ரூ கிடைக்கல. ஸோ 1 2 அண்ட் இயர் கோஸ். இப்போ இதில் இல்லைன்னா உங்களுக்கு கிளியர்லி தெரியும், திஸ் இஸ் எ ரெசிஸ்டன்ஸ், this is a support, this is a resistance, this is a support. Okay, so 23,350, 23,300 to 23,500 வச்சுக்கலாம். 23,300 to 23,500 is a resistance. இங்கே 21,600 to 21,800 இது ஒரு சப்போர்ட். அகைன் ஐ எம் சேயிங் ஆம் பேட்டர்ன், லோவர் ஹை லோவர் லோ, ஒரு சேனலில் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் சேம் டாப் அடித்து இங்கேயும் ஃபால். இந்த ஃபால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆம் இருக்குது, ஸ்மால் ஆம். இது பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டபிள்யூ பண்ணியிருக்கு, ஃபெயிலியராக இருக்குது, மறுபடியும் வந்திருக்கு. அண்ட் த பிக் டே வாஸ் April 17. எழுதி வச்சுக்கோங்க, April 17. திஸ் இஸ் Thursday, நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி Thursday அன்னைக்கு ஒரு ஆப்ஷன் செல்லர் எப்படி ட்ராப் ஆகிருக்காங்க, வேற ஒரு ஆப்ஷன் பையர் எப்படி ஒரு ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ணலாம், இதை நான் சொல்லி வரேன். ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இது வந்து 15th of April. இங்கே வந்து 16th of April ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆஃப் அன் ஹவரில் மார்க்கெட் வந்து ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேம் என்னோட ஃபேவரட் செட்டப். 17th எக்ஸ்பைரி, 15th and 16th மார்க்கெட் கன்சோலிடேஷன். அதுக்கு முன்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாஸ் ட்ரெண்டிங் ஆகி இங்கே ஒரு கன்சோலிடேஷன் ஃபேஸ். 23,350 நான் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். 23,300 to 23,500 இது ரெசிஸ்டன்ஸ். இங்கே என்ன ஆயிருக்கு, ப்ரீவியஸ் 2 டேயில் தேர்ஸ்டேக்கு எக்ஸ்பைரி, இது வெனஸ்டே, இது டூஸ்டே வெனஸ்டே செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கிரிப்பில் வச்சுருந்தாங்க. மார்க்கெட் வாஸ் ட்ரேடிங் இன் எ ரேஞ்ச் ஃப்ரம் 23,350 to
23,200. ஒரு 150 பாயிண்ட் கேண்டலில் 2 full days நீங்கள் பார்த்தீங்கன்னா half an hour டைம் ஃப்ரேமில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 ஆல்மோஸ்ட் 26 கேண்டல்ஸ் ஒரே ரேஞ்சில். பட் 15க்கு பிரேக் அவுட் மாதிரி இங்கே மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸில் கால் சைட் செல்லர்ஸ் ஆர் ட்ராப். I am saying again, ரெசிஸ்டன்ஸில் இங்கே கால் சைடு கால் செல்லர்ஸ் ஆர் ட்ராப்ட். ட்ராப்ட் வாய்? பிகாஸ் மார்க்கெட் இங்கே ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு அண்ட் இங்கே ஒரு ஸ்பைக் வந்திருக்கு. ஸ்பைக் வந்து இங்கே மேலே டே ஹை ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போய் சேல் ஆகிருக்கு. இப்போதைக்கு இது வரைக்கும் சினரியோ. நவ் லெட் சி எக்ஸ்பைரிக்கு என்ன ஆயிருக்கு ஆன் 15 minutes டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ நவ் லெட் சி 15 minutes டைம் ஃப்ரேம். நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னா இதுக்கு முந்தின நாள் நிஃப்டி மேலே போய் க்ளோஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டலே நெகட்டிவ், ஆல் கால் ப்ரீமியம்ஸ் மெல் டவுன். ஸோ பேசிக்கலி ஆல்ரெடி இங்கே 23,300 400 500 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டலே நெகட்டிவ். If you see clearly, first candle is negative. So யார் இங்கே ஹோல்ட் வச்சிருக்கா? கால் செல்லர்ஸ். கால் செல்லர்ஸ் இங்கே கால் செல்லிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? there is a fight. செல்லர்ஸ் பையர்ஸ். கிளியர்? செல்லர் பையர். மார்க்கெட் மேலே போய் இந்த கேண்டல் 50% வந்துட்டு எக்ஸ்ப்ளோர்டு. இந்த இடத்துல தான் ஒரு செல்லர் ட்ராப் ஆயிருக்காங்க. கிளியர் கட் 23,300 to 23,500 sellers totally trapped. இந்த மாதிரி நேரத்தை தான் மார்க்கெட் ஆஃப்டர் எ லாங் அப் ட்ரெண்ட் ஒன் சைட்வேஸ் அண்ட் ஆன் எக்ஸ்பைரி இட் இஸ் ட்ரெண்டிங். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ஸ் செல்லிங் பண்ணணும். மார்க்கெட் ஒரு டைட் ரேஞ்சில் இருக்கா, யூ செல் ஆப்ஷன்ஸ் இயர். இங்கே நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி லூஸ் ஆகும். இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு, கால் சைடு இஸ் ஸ்பைக்கிங். திஸ் இஸ் தி பிளேஸ் வேர் ஆப்ஷன் பையர்ஸ் கேன் மேக் அ லாட் ஃப்ரம் ஆப்ஷன் செல்லர்ஸ். இங்கே யார் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறா? ஆப்ஷன் பையர்ஸ் ஆப்ஷன் செல்லர்ஸா? ஹூ இஸ் கோயிங் டு ஃபியர்? கிரிப் செல்லர்ஸ் கிட்ட இருந்துச்சு, ஆனால் இங்கேருந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு மார்க்கெட். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஆப்ஷன் சேல் பண்ணோன்னா ஆப்போசிட் சைடில் டீப் ஐடிஎம் புட் செல் பண்ணணும். பட் எக்ஸ்பைரி அன்றைக்கி அது பண்ண முடியாது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் செல்லரோட ஃபியரை உங்களால் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ண முடியும். கமான், இப்போ நான் வந்து உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கேன். அன்றைக்கி 23,300 கால், 23,400 கால், 23,500 கால் என்ன இருக்குன்னு. ஓகே, ஸோ 23,300 கால், 23,300 கால் அந்த வீக் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னல ஆப்ஷன்ஸ் ரொம்ப நேரமாக ஒரே டைம் ரேஞ்ச். இது 15 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு ஆல்மோஸ்ட் 1 week இன்ஸ்பைட் ஆஃப் மூவ். இது ஓடிஎம் கால் 23,400 கால். யூ கேன் சி எக்ஸ்பைரி அன்றைக்கி என்ன ஆயிருக்கு? டே பிஃபோர் எக்ஸ்பைரி 16th April 20 ரூபா ஆப்ஷன் 80 ரூபா. Who is trapped? Option seller is trapped. Now what happened? Market open ஆனது 23,400 கால் ஓப்பன் ஆனது 60 rupees. First candle, if you want, I will zoom. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்பைக் பார்த்தீங்க. ஓகே, ப்ரீவியஸ்லி என்ன பண்ணியிருக்கு? இந்த ஆப்ஷன் 25 rupees ஆப்ஷன் 80 rupees போய் ஆல்ரெடி ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த ரேஞ்சில் ஒரு பிளாஸ்ட் மூமெண்டம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஹூ இஸ் இன் ஃபியர்? கமெண்டில் டைப் பண்ணி சொல்லுங்கள். ஒரு ஆப்ஷன் பையர் இங்கே ஃபியரில் இருக்காங்களா, ஒரு ஆப்ஷன் செல்லரா? த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் செல்லர். கால் ஆப்ஷன் யாரெல்லாம் சேல் பண்ணியிருக்காங்களோ 20 rupeesல ஆப்ஷன் சேல் ஆனது 80 rupeesல இருக்குது. ஸோ த ஆப்ஷன் செல்லர் இஸ் இன் ஃபியர். லெட்ஸ் அனலைஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு என்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் 15 minutes கேண்டல், அப்படியே அந்த கேண்டல் 40 rupees ஆயிட்டு. How much? 40 rupees. Again, who is strength?
ஆப்ஷன் செல்லர். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அகெயின் ஸ்பைக், அகெயின் கீழே வந்து அகெயின் ஸ்பைக். லாஜிக்கலி இதுக்கு மேலே போனாலே ஆப்ஷன் செல்லர் இஸ் கோயிங் டு டை டுடே. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் பெரிய யூ டோன்ட் சி எனி திங். இந்த ஆப்ஷனில் ஆல்மோஸ்ட் இட் இஸ் அன் டெட் ஆப்ஷன். ஒரே ரேஞ்ச் 30 to 40, 40 to 50, 30 to 40, 40 to 50 இதே ரேஞ்ச் இருக்கு. Here there is an expansion. 20 rupees, 80 rupees. I will show again. 20 rupees, 80 rupees. 20 rupees, 80 rupees. But இந்த லோ பார்த்தீங்கன்னா இந்த லோ பிரேக் ஆகலை. On an expiry day, a call option is not losing its previous day low. What happened? 20 rupees option கெஸ் பண்ணுங்க எவ்வளோ ரூபா வரைக்கும் போயிருக்கும். ஆல்ரெடி சார்ட்டில் உங்களுக்கு 160 rupees தெரியுது. நீங்கள் ப்ராப்பராக பை பண்ணோன்னா 60 rupees, SL 20 rupees. இங்கே பிரேக் அவுட் வந்திருக்கு. 60 rupeesல நீங்கள் பை பண்ணுறீங்க. ஆல்ரெடி 60 இருக்குது. எனி கெஸ் எத்தனை ரூபா அந்த ஆப்ஷன் போயிருக்கும்? லெட் மீ ஷோ யூ. 160 rupees, 450 rupees. Non-stop rally. Option sellers are screwed here. 20 rupees option, 450 rupees. நீங்கள் 20 rupeesல பை பண்ண முடியுமா? முடியாது. பட் அட்லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே க்ராஸ் பண்ணுதோ ஆப்ஷன் செல்லர்ஸ் இங்கே ஃபியராக இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆப்ஷன் பையர் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஜாக்பாட் டே. நீங்கள் அன்னைக்கு 0 பண்ணுங்கள், எது பண்ணனாலும் காலில் காசு கிடச்சிருக்கு. ஸோ யூ ஹாவ் டு பை ஆப்ஷன்ஸ் ஒன்லி வென் த ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆர் இன் ஃபியர். இது கிளியராகவே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இன்னொரு தடவை நான் 23 இது 23,400 23,300 கால் என்ன இருக்குன்னு காமிக்க. 120 rupees ஆப்ஷன், 40 rupees. How much? 40 rupees. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடந்துருக்கு. 40 rupees, 60 rupees, 80 rupees, 100 rupees. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இது எங்கே வரைக்கும் போயிருக்கலாம். 40 rupees ஆப்ஷன். whenever ஆப்ஷன் செல்லர் இஸ் ட்ராப்ட் அன்றைக்கி ஆப்ஷன் பையர் என்ன பண்ணலாம்? எனி கெஸ்? அகெயின் ஐ வில் ஷோ யூ. 40 rupees ஆப்ஷன் 551. 40 ரூபா ஆப்ஷன் 550 ரூபா ஆகுது. இந்த மாதிரி நாளில் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் jackpot day and a horrible day for option seller. இந்த மாதிரி நாள் தான் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணனாலும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 40 ரூபா ஆப்ஷன் பை பண்ணுறீங்க, வேற ஒரு 10 ரூபா ஆப்ஷன் செல் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் லாஸ் உங்களுக்கு 40 rupees ஆப்ஷன் பை பண்ணுறீங்க, 10 rupees ஆப்ஷன் செல் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் லாஸ் இங்கே டிஃபைன் ஆகிட்டு, ஆனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் டிஃபைன் ஆகிட்டு. இந்த 40 rupees ஆப்ஷன் 500 rupees ஆயிருக்குன்னா இந்த 10 rupees ஆப்ஷன் 200 rupees ஆயிருக்கும். யூ வில் பி இன் ப்ராஃபிட் இன் 300 rupees. நீங்கள் நேக்கடாக பை பண்ண உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட மூமெண்டம் இருந்துச்சு, உங்களால் கேப்சர் பண்ண இருந்துச்சு, உங்கள் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்கள் நேக்கடாக பண்ணுங்கள். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு டூ நேக்கட், யூ கேன் டூ லைக் திஸ். ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் எடுங்க ஆப்ஷன் பையிங்கில் அண்ட் யூ கேன் மேக் ஃபார்ச்சூன். யூ கேன் see here அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு நான் சொல்கிறேன். கால் சைடு ப்ரீமியம் 40 rupees, புட் சைடு ப்ரீமியம் 60 rupees. ஸ்ட்ராடலே 100 rupees தான் இருந்துச்சு. இமேஜின் 915க்கு ஸ்ட்ராடல் பிளேயர்ஸ் 915க்கு கால் வேற போட்டு ரெண்டுமே வித்துட்டு போயிருக்காங்க 100 rupeesல. 100 rupees ஒரு 40 rupees ஆப்ஷன் 550 rupees ஆகுது. ஹூ இஸ் ட்ராப்ட்? ஆப்ஷன் செல்லர் இஸ் ட்ராப்ட். விச் சைட் ஆப்ஷன் செல்லர் இஸ் ட்ராப்ட்? கால் சைட் ஆப்ஷன் செல்லர் இஸ் ட்ராப்ட். ஸோ என்றைக்குமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இடத்துல கால் செல்லர் ட்ராப் ஆகிட்டாங்கன்னா ஷார்ட் கவரிங் வரலாம். இந்த மாதிரி நாள் நீங்கள் கண்டிப்பாக காசு பண்ணலாம். ஓகே, இப்போ ஜாக்பாட்னு சொன்னேன். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ஜீபு வியூவர்ஸ்க்கு என்னோட லாஸ்ட் வீடியோ யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்கள்கிட்ட நான் சொன்னேன் என்னோட 30 minute கேண்டல் செட்டப் இருக்குது. இந்த 30 minute கேண்டல் செட்டப்பில் என்ன ஆகுனா, மார்க்கெட் 30 minute அந்த கேண்டல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கேண்டல் இருக்குது, இது ஒரு கேண்டல் இருக்குது. இந்த கேண்டல் 30 minute இதை பிரேக் பண்ணிட்டுனா 50% எஸ்எல் இங்கே, 50% எஸ்எல் இங்கே. டார்கெட் அஸ் பர் யுவர் விஷ். இங்கே எனக்கு
100 rupees ரிஸ்க் இருக்குன்னா நான் 500 rupees டார்கெட் வைப்பேன். இப்போ ஆஃப் அன் ஹவர் கேண்டில் செட்டப் பாருங்கள். ஆஃப் அன் ஹவர் கேண்டில் செட்டப் 100 rupees 150 rupees இந்த ரேஞ்சில் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ ஆஃப் எஸ்எல் இங்கே, ஆஃப் எஸ்எல் இங்கே. சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஆஃப் எஸ்எல் ஈட்டே ஆனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஜாக்பாட். நீங்கள் இங்கே ரீஎன்ட்ரி கூட கொடுக்கலாம். இங்கே ரீஎன்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த கேண்டல் ஆஃப் எஸ்எல் இங்கே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு மூமெண்டம் இருக்குன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் பொசிஷனில் நீங்கள் பொசிஷனை பில்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை தாண்டினோடனே ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க. ஓகே வீவர், இப்போது நான் ஆஃப் அன் ஹவர் கேண்டல் ஸ்ட்ராட்டஜியில் காமிக்கேன். இது ஆஃப் அன் ஹவர் கேண்டல். இங்கே நீங்கள் உங்களோட ஒரு பொசிஷன் எடுத்திருக்கீங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பொசிஷன். SL should be logically behind this. இந்த லோக்கு கீழேயும் இந்த லோக்கு கீழேயும் இங்கே 50% SL, இங்கே 50% SL. மார்க்கெட் ஸ்ட்ராங் புல்லிஷ். இந்த கேண்டல் பிரேக் பண்ணோடனே நீங்கள் இங்கே வந்து ஆக்சுவலி பொசிஷன் பில்ட் பண்ணலாம். இந்த கேண்டல் பிரேக் பண்ணோடனே நீங்கள் பொசிஷன் பில்ட் பண்ணலாம். இந்த கேண்டலுக்கு இதுக்கு ஆஃப் SL, இந்த கேண்டலுக்கு இதுக்கு ஹாஃப் SL. இது SL, இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இது செகண்ட் என்ட்ரி, இது தேர்ட் என்ட்ரி. ஆனால் ஒரு ட்ரெண்டிங் டேனா எங்கேயுமே உங்களுக்கு SL ஹிட் ஆகலை. ஸோ உங்களுக்கு எங்கே ஆப்ஷன் செல்லர் ஃபியரில் இருக்காங்க, இது 100 rupees ஆப்ஷன், 100 rupees ஆப்ஷன், 550 rupees. வேறு என்ன வேணும் ஆப்ஷன் பயருக்கு? 100 ரூபா ஆப்ஷன், 500 ரூபா. 100 rupees into 1000 quantity 1 லட்ச ரூபா. 500 into 1000 quantity, இது நீங்களே calculate பண்ணிக்கோங்க. So remember one thing, the fear of option seller is the jackpot day for option buyer. இதுக்கப்புறமும் வியூவர்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.